இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் சில மூலிகைகளை வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு இந்த சீசன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது, ஒவ்வொரு சீசனுக்கு நமக்கு ஒரு சில நோய்கள்லாம் வரதான் செய்யும். ஆனால் வீட்லேயே இந்த மாதிரி மூலிகைலாம் இருந்துச்சுன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படி ஜஸ்ட் கிள்ளி போட்டு நம்ம வந்து வைக்கிற அந்த கஷாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது. அதே நேரத்தில் நோயின்றி வாழறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரி மூலிகைலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும்? இப்போது அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, துளசி தாங்க. இந்த துளசி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதில் வந்து இந்த மென்தோல் வந்து ஜாஸ்தி இருக்குது. இது நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளுடைய குடலையும் சுத்தம் செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அந்த துளசி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்ல ஒரு 4 இலையை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாத விடியல், அதே நேரத்தில் இரவு மனச்சிக்கல் இல்லாத ஒரு இரவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு துளசியில் கிடைக்குங்க. அந்த துளசி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நம்மளுடைய ஜீரணத்தையும் அதிகமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹர்ப் தான். அடுத்த மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பூரவல்லி. இந்த கற்பூரவல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த ஃபைட்டோ நியூட்ரியண்ட்டில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிடியால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு எப்படி நம்மளுடைய சளியை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டோரண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்க கஃபத்தை வெளியே தள்ளினாதான் நமக்கு அந்த ஹீலிங்கே நடக்கும். அப்போ அதை ஈஸியாக வெளியே கொண்டு வரக்கூடிய எஃபெக்ட் தான் எக்ஸ்பெக்டோரண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அது நமக்கு இந்த கற்பூரவல்லியில் கிடைக்கும். அதை நல்லா கசக்கி அந்த சாறை வந்து நம்ம 1 ஸ்பூன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா, அது எந்த அளவுக்கு கஃபமாக இருந்தாலும் ஒரு 2 நாள்லேயே அதை நமக்கு ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த கற்பூரவல்லி இருக்கும். அப்போ கம்பல்சரி நம்ம வீட்டில் இந்த செடி நம்ம எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இது அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு இன்னொரு பேர் ஓமனவல்லின்னும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த ஜீரணத்தை சரி பண்ணக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதிகமாக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இதுக்கு உண்டு. அந்த இலையை நீங்கள் அப்படியே பறித்து அதை நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி அதிகமாக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் வெளியேற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்த மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்றாழைங்க. இந்த கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் முக்கியமாக இந்த சம்மர் டைமில் நமக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி ஊற்றினாலும் அதை ஸ்டோர் பண்ணி அந்தந்த இதுக்கு வந்து அது நல்லா அப்படியே புஷ்ஷியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கற்றாழையோடைய அந்த ஜெல் பற்றி பேசணுன்னா எனக்கு இந்த ஒரு வீடியோ பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு அதில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி. இதை உள்ளுக்கு எடுத்துக்கிறதும் சரி, நம்ம வெளியில் அப்ளை பண்ணுறதும் சரி, அந்தளவுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உண்டு. சர்ம பிரச்சனைகள்லாம் குறிப்பாக இந்த சோரியாசிஸ், எக்ஸிமா, ஃபங்கல் டிசீஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சர்ம பிரச்சனைகளுக்கு ஈவன் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ், ஒரு ரீசெண்டாக ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படியே இந்த பைக்கில் போகும்போது அந்த ஃபேஸ் அப்படியே நல்லா தேய்ச்சிக்கிட்டா. இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இந்த ஹீலிங்க்கு நான் வேறு எதுவுமே சொல்லலை. அவளுக்கு இந்த வெறும் இந்த கற்றாழையோடைய ஜெல் அப்ளை பண்ண சொன்னேன். கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு அப்படியே நார்மல் ஸ்கின், அந்த இடத்துல எந்த ஒரு மார்க்கோ இல்லை தழும்போ எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் அப்பியரன்ஸ் வரத்துக்கு வெறும் கற்றாழையே போதுமான விஷயத்தை கொடுக்கும் நமக்கு. நமக்கு சருமத்தை வந்து நல்லா பொலிவடைய வைக்குது. அது மட்டும் இல்லை, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹர்ப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கற்றாழை தாங்க. இதில் இருக்கிற அந்த ஜெல்லை காலையில் ஒரு டம்ளர் மோரில் நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, இது நமக்கு நல்ல நம்மளுடைய உடல் வெப்பத்தை குறைச்சி நமக்கு அந்த பாடி ஹீட்டை வந்து எலிமினேட் பண்ணுது, நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகமாக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் குடித்தா போதும். இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுடைய வெப்பம் குறையிறது மட்டும் இல்லை,
கஃபத்தை அதிகமாக்கி கொடுத்துரும். இப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த கற்றாழையை நம்ம சருமத்தில் தடவுறோம்னா கூட ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இம்மீடியட்டாக நீங்கள் வாஷ் பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். ஃபேஸில் வந்து போடுறீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்ளிகேஷனில் எடுத்துக்கவே கூடாது. இப்போ இந்த மாதிரி இன்டர்னலாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் நமக்கு இந்த ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மியாக இருக்குது, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் சுழற்சி வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம இந்த கற்றாழையை டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மோர் இல்லை தேங்காய் பாலில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல அந்த கவுண்ட்டை வந்து நமக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாக்கி கொடுக்குது. நம்மளுடைய மாதவிடாய் சுழற்சியை அதிகமாக கரெக்ட் பண்ணி நமக்கு நல்ல அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான கன்சீவ் ஆகிறதுக்கு நம்மளுடைய கர்ப்பப்பையையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்கணுங்க. இந்த வேப்ப மரம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் கூட ஒரு சில சீசன் அந்த சம்மர்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா வாசலில் வச்சுருப்பாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு உள்ள எந்த பாக்டீரியாவோ வைரஸோ எந்த கிருமியையும் உள்ளே சேர்க்காம அந்த இது வந்து அப்படியே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வேப்பம் அந்த மரத்தில் அந்த காற்றோடு கலந்து வரும்போது அதுவே நமக்கு நல்ல ஆக்சிஜனேஷன் அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இது டெய்லி வந்து நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். இதை வாரத்தில் ஒரு நாள் அது இந்த வேப்ப கொழுந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நீரிழிவு நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு இந்த மோஷன் போகிற இடத்துல பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வைங்க, 2 வேப்ப கொழுந்து, ஒரு மிளகு, ஒரு மஞ்சள் ஒரு பிஞ்சை வச்சு நீங்கள் அரைச்சி கொடுக்கும் போது அது குடலை நல்லா சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு அதை அந்த ஹீலிங்கை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.